பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் வைசாக் பேங்க் எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா பேரோட ஊர்லயுமே, ஏரியாலயுமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த கேவிபி பேங்க்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு வேலைவாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரைமரி லொகேஷன்ஸ்ல இந்த வேலைவாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான கண்டிஷன் பேசிக்கா நீங்க 12தோ இல்ல வந்து ஏதோ ஒரு டிகிரியோ நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரிக்கு ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரிக்கே தமிழ், ஏன்னா இந்த வேலைகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வேலை பார்க்க போறீங்க. மெயினா இந்த வேலைகள் பேங்க் சார்ந்த வேலைகள் அப்படினால வரக்கூடிய கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி தமிழ் அப்படின்றதால நீங்க வந்து தமிழ் பேஸ்டில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்திருக்கணும். தமிழ்நாட்டில் நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்க்ளூட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, நான் அப்ளை பண்ணலாமா கேட்டால் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஜாப் லொகேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாவட்டத்தில் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டேரெக்டாக நீங்கள் நம்மளோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாமா வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கேவிபி வேலைவாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இது வந்து கரூர் வைசாக் பேங்க் மூலியமா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் BDE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலைவாய்ப்புகளுக்கு தான் இப்போ நம்மளை வந்து ரெக்யூர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலைகளை தாண்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு அதிகபட்சமாக ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பெருசாக கிடையாது. 0 to 3 அப்படின்ற போது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேட்ஸும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவா FOS டிபார்ட்மெண்ட்ல நீங்க இந்த வேலைகள் வந்து பார்க்க வந்து போறீங்க. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான். ஸோ இதில் வந்து டார்கெட்டு, ப்ரெஷரு, சேல்ஸ் டீம் வந்து கிடையவே கிடையாது. அதனால நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா எந்த தான் பேங்கிங்காக போனாலும் நம்ம ஃபினான்ஷியல் தான் வந்து போகிறோமே தவிர்த்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாவோ இல்லை சேல்ஸ் டீம்லேயே நம்ம வந்து போல. அதில் தான் டார்கெட் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்க்ல நீட்டாக நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இந்த வேலைகளுக்கு அதிகபட்சம் 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். முக்கியமாக இது வந்து ஒரு பெர்மனண்டான ஜாப் தான். இது வந்து கான்ட்ராக்டோ டெம்பரவரியோ அந்த ஒரு இதில் வந்து வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் வந்து தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணி அடுத்தடுத்த பேஜ்குள்ளே போகலாம். அஃபிஷியல் கரியர் பேஜ் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் PDF வந்து கொடுத்துருக்கேன், எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் குழப்பிக்காமல் தாராளமாக இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க எசென்சியல் குவாலிஃபிகேஷனாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய விஷயம் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில். அது வந்து பேசிக் வந்து இங்கிலீஷ் அப்படின்றது இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ பேசிக்காகவும் முக்கியமாக ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னால தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள், கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஏன்னா அது வந்து ஒரு பேங்கிங் சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ் மாதிரி தான். ஸோ அவங்க வந்து எல்லா பேருமே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட புரிய வைக்கணும். ஏன்னா படித்தவங்களும் வருவாங்க, படிக்காதவங்களும் வருவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே கரெக்டாக புரிய வச்சிருக்கணும் அப்படின்றத அதோட கான்செப்டே. ஓகே, பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக வந்து MBA அதுக்கப்புறம் BBA முடிச்சவங்களுக்கு கூடுதலாக முன்னுரிமை வந்து தரப்படும். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் பேங்க்ல வேலை பார்த்து முன்னுரிமை இருக்குது அப்படின்னா இன்னும் கூடுதலாக இதில் வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கெரியர் growth டெவலப்மெண்ட். இப்போ இந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் என்னோட கெரியர் growth வந்து என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்றக்கான ஒரு அடிப்படை தகுதியுமே ஒரு மேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக உங்களோட கெரியரை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஏரியா சேல்ஸ் மேனேஜராக போவீங்க, வெல்த் அட்வைசராக போவீங்க, பிரான்ச் சேல் மேனேஜராக போயிட்டு ஃபைனலாக ரிலேஷன்ஷிப் மேனேஜராக நீங்கள் வந்து ப்ரொமோட் வந்து ஆகலாம். ஸோ கிட்டத்தட்ட 4 விதமான பதவிகளை நீங்கள் வந்து உயர்வு வந்து பெறலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்புகளுக்கே அப்ராக்சிமேட்லி, ஓகேங்களா, நாட் அக்யூரேட்லி, அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு வந்து 26,000 வரைக்கும் சம்பளம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரோலை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே ஒரு லிங்க் வந்து தெரியுது பார்த்தீங்களா? எஸ், இந்த லிங்கை நீங்கள் வந்து டச் வந்து பண்ணுங்க. ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி கிளிக்கர் அப்படின்ற ஒரு டேப் வந்து தெரியும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் வந்து ஒரு லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த பட்டன் பாக்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் பேஜ் இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அகைன் கிளிக்கர் அப்படின்ட்டு. இப்போ இதேமே டச் பண்ணி அப்படின்னா இப்போ இந்த கேவிபி வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டுக்குள்ளேயுமே வரும்.
ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த கரூர் வைஸ்யா பேங்கோட அஃபிஷியல் கரியர் பேஜ் தான். இது வந்து எந்த தேர்ட் பார்ட்டி லிங்க் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாம, டைரக்ட்டா அவங்களோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே இருக்கு. ஸோ இதுல வந்து பிசினஸ் டெவலப்மென்ட் எக்ஸிக்யூட்டிவ் எஃப்ஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அதாவது ஃபினான்ஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த வேலைகள் பார்க்க போறோம். இதுக்கான ஜாப் லொகேஷன் நெறைய ஸ்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஆந்திரா, பிளஸ் தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, நியூ டெல்லி, கொல்கட்டா, வெஸ்ட் பெங்கால்ட்டு. பட் நமக்கான லொகேஷன் தமிழ்நாடு. அத எடுத்தோனே ஃபர்ஸ்ட்டே குடுத்துருக்காங்க. ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க. நமக்கான லொகேஷன் தமிழ்நாடு தான். பயப்பட வேண்டாம். ஓகே. ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. என்னென்ன மாரி இதுல வந்து இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்தாச்சு. நீங்க உங்ககிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். மெயினா பேசிக்கா ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதே மாணிக்கே வந்து தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா எழுத, பேச, படிக்க தெரிஞ்சிருக்கணும். நீங்க எந்த ஒரு ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் விஷயங்கள். ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்புகளுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தாச்சு. அப்ளை பண்றதும் கீழ இந்த அப்ளை அப்படின்ற இந்த ஒரு பட்டனை டச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து உங்க ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் ஃபைல்னு குடுத்து, நீங்க உங்களோட கம்ப்யூட்டரா இருந்தா கேலரிலயோ, இல்ல மொபைல்ல கேலரிலயோ வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரெஸ்யூம் வந்து 2 எம்பிக்குள்ள தான் இருக்கணும். மறந்துறாதீங்க. 2 எம்பிக்கு மேல இருந்துச்சுன்னா அப்லோட் வந்து ஆகாது. பிடிஎஃப் ஃபார்மேட்ல மட்டும் தான் இருக்கணும். அதே மாணிக்கு உங்க ஃபுல் நேம் வந்து பான் கார்டுல எந்த ஸ்பெல்லிங்ல இருக்கோ, அந்த ஸ்பெல்லிங்ல தான் நீங்க வந்து குடுக்கணும். இங்க ஒரு டவுட் வரும். ப்ரோ நான் வந்து பான் கார்டு எடுக்கல. என்கிட்ட இல்ல. நான் அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டா, ஆமாங்க. நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பான் கார்டு இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லியே அவங்க குடுத்துருக்காங்க. பான் கார்டு இல்லைன்னா நீங்க அப்ளையே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப கட்டாயமா பான் கார்டு வேணும். ஸோ மிடில் நேம் வந்து இந்தியால யாருக்கும் கிடையாது. குடுக்க வேண்டாம். லாஸ்ட் நேம் வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி குடுங்க. மொபைல் நம்பர் குடுங்க. அகைன் வந்து பான் கார்டுல இருக்கக்கூடிய நம்பர், ஆதார்ல இருக்கக்கூடிய நம்பர் மணிக்கே பான் கார்ட்லயும் ஒரு 12 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர குடுங்க. அப்பாவோட பேரு, இப்போ கரண்ட்டா எந்த லொகேஷன், இப்போ உங்களுக்கு ப்ரிஃபர்ட் லொகேஷன் கேட்பாங்க. நமக்கு வந்து மெயினா வந்து தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டுல உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து ஒரு 3 மாவட்டம் குடுங்க. ஃபர்ஸ்ட்டு உங்க சொந்த மாவட்டம், அதுக்கப்புறம் நியர்பை இருக்கக்கூடிய 2 மாவட்டம் குடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன, ஏஜ் வந்து என்ன, ஜெண்டர் வந்து என்ன, ஹையஸ்ட்டா என்ன குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து முடிச்சிருக்கீங்க, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா குடுத்துக்கலாம். இல்லைனா ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் குடுத்துக்கலாம். இல்லைனா வந்து நீங்க ஃப்ரெஷர்ஸ்னே குடுத்துக்கலாம். கரண்ட் சிடிசி இப்போ கரண்ட்டா வேலை பார்க்குறவங்களுக்கு தான். ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேப்லாம் வந்து தேவைப்படாது. நோட்டீஸ் பீரியடா எதுவும் நீங்க ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஆஃபீஸ்ல வேலை பார்த்து, இப்போ இந்த 1 மந்த் நோட்டீஸ் பீரியட்ல இருக்கீங்கன்னா மட்டும் குடுக்கலாம். இல்லைனா அது எதுவும் தேவைப்படாது. அதே மாணிக்கே இப்போ இங்க என்ன குடுக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ நீங்க வந்து இந்த வேலையில செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, எப்போ ஜாயின் ஆவீங்க? இமிடியேட்டாவா? இல்ல ஒரு 15 நாளா டைம் கேட்குறாங்க. உங்களுக்கு இப்பயே ஜாப் அர்ஜென்ட் அப்படின்னா இமிடியேட் குடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் குடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. ஐ அம் நாட் எ ரோபோட் அப்படின்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் மேல எதுவுமே அப்ளை பண்ணல. அதனால வந்து எனக்கு வந்து சப்மிட்ன்றது ஷோ ஆகல. நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எல்லா காலமும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த சப்மிட் அப்படின்றத குடுத்துட்டீங்கன்னா, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இதுக்கு வந்து ஃபீஸு தனிப்பட்ட முறையில நீங்க வந்து அமௌண்ட் குடுக்குற அந்த மாரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. இது அஃபிஷியலா நம்மளோட கேவிபி பேங்க் மூலியமா நமக்கு குடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான வேலை தான். அப்ளை பண்ண போறீங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்கன்னா மெயில் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அது மூலியமா நீங்க டைரக்ட்டா உங்களுக்கு எந்த பிரான்ச்ல இருந்து கூப்பிடுறாங்களோ, அங்க போயிட்டு இதுக்கான இன்டர்வியூ நேரடியா நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இந்த வேலைகள்ல ஜாயின் பண்ணிக்க போறீங்க. இவ்வளவுதான் விஷயங்கள். இதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வு அப்படின்றதும் பெருசா அதுல வந்து இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.